அங்கே இருக்கிற ஊர் மக்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பார்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்குமா தான். நம்ம இந்த பொடியனுக்காக நான் மினக்கட்டு வந்திருக்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் மச்சான். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. உங்கள்கிட்ட இல்லாட்டி இன்னொரு ஆக்கள்கிட்ட உள்ள ஆக்கள்கிட்ட போயினாலும் நலங்குடி சங்கத்தில் போய் சேர்ந்தாலும் ஒரு ஏண்ட ஆக்கள்கிட்ட ஒரு காசிக்கார ஆக்கள்கிட்ட போனாலும் இந்த வீடியோவில் சல்லிகள் எங்களுக்கு கிடைக்கிது. அது உங்கள் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னத்துடைய ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொல்லி நாங்கள் துவா செஞ்சு சொல்லுவோம். ஜஸாக்கல்லாஹ். மட்டுமா? ஓகே. சலாம் அலைக்கும் மச்சான். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரீங்களா? நல்ல சுகம் மச்சான். இப்போ என்னென்னு சொன்னால் இந்த வேறு உங்களோட என்ன வர என்ன மகன் மகன் இப்போ சரியா இப்போ உங்களோட இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து வந்துருக்கீங்க? நாங்கள் அன்றாபுரம் மசரிகமையிலேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து அக்கரை 10க்கு வந்திருக்கோம். என் மகனுக்கு வந்து தலசீமியா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு 2,25,00,000 தேவைப்படுது. 1,45,00,000 நாங்கள் சல்லி சேர்த்திருக்கோம். 1,45,00,000 சேர்த்திருக்கோம். இன்னும் எங்களுக்கு ஒரு 80,00,000 தான் தேவைப்படுது. நாங்கள் பாஸ்போர்ட் தான் இந்த வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இந்த அமௌண்ட் வந்து அவசரமாக எனக்கு தேவைப்படுது. பொடியனுக்கும் இந்த வருஷத்தோட 12 வயசு ஆகுது. அதுக்குள்ளே நான் போகிறதுக்கு மாதிரி ஏற்பாடுகள் செய்து நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு இந்த சல்லிகளை எனக்கு பெற்றுத்தாங்க. எல்லாம் ரஹ்மத் செஞ்சிருவோம். உங்களால் முடிஞ்ச உதவியில் 100 ரூபாவோ 50 ரூபா 1000 ரூபாவோ சிறுகுள்ளி வெறும் எல்லாம் நான் அந்த அளவுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு என்னை படைச்ச ரப்பி தான் எனக்கு இவ்வளோக்கு வழிகாட்டினேன். அல்லாஹ் மூலமாக தான் நான் அந்த அளவுக்கு நான் அவ்வளோ என்னை பிள்ளைக்கு அனுமதி. என்னை பொடியும் பிறந்து 5 மாதத்துலேருந்து ரத்தம் ஏற்றி வரோம். இப்போ என்னை பொடி எனக்கு 12 வயசு ஆகுது. 12 வருஷமாக நாங்கள் ரத்தம் ஏற்றி கொண்டு இருக்கோம். இந்தியாவுக்கு தான் நாங்கள் கொண்டு வரோம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு. என்னை செல் எடுத்து தான் என்னை மகனுக்கு நான் கொடுக்கேன் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு. மிச்ச வேறு சல்லிகள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை என்னை பெற்றுத்தாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சிடும். இப்போ இங்கே அக்கரைப்பட்டுக்கு வந்த காரணம் அக்கரைப்பத்துக்கு வந்த காரணம் நான் பள்ளிகளுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே உங்களையும் வந்து கண்ட்ராக்ட் பண்ணி வீடியோ ஒன்றும் போட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்து காரணம். எந்த பள்ளி போகிறேன் நான் வந்து இந்த இங்கே இருக்குது அக்கரைப்பத்து பெரிய பள்ளி அதுக்கு போய் வந்து இப்போ காத்தாங்குடி பள்ளி அவருக்கு போய் அந்த என்ன சம்பள நிறுவனம் அந்த பள்ளி அடிக்கு போய் அப்படி போகும் பஸ் ஏறி காத்தாங்குடி பள்ளி போகணும். போய் தான் அப்படி போகும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க வந்து இந்த பள்ளியில் வந்து வசூல் சேர்க்கு இல்லையா, அந்த பள்ளி மூலமாக தான் வசூல்கள் சேர்த்து இந்த 58 பள்ளிக்கு நிறுவனம் வந்து சமூகன்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கான். அதில் வந்து 3 நாளைக்கு கடிதம் தருவாங்களா. அந்த கடிதத்தை வச்சு வீலில் வந்து அனௌன்ஸ் பண்ணி சல்லிகள் சேர்த்துக்கிறது சொல்லி செஞ்சாங்க. இப்போ உங்களுக்கு அந்த இதுக்கு முன்னாடி எப்போ இருந்து நீங்கள் இப்போ சேர்க்கறது? நாங்கள் வந்து 1,45,00,000 நாங்கள் வந்து 2024 7ஆம் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து நாங்கள் சல்லி சேர்த்துட்டு இருக்கோம். வீடு வீடாக பள்ளியாக அப்படி வீடியோவிலும் இதுக்கு முதல்ல நாங்கள் போட்டு சல்லிகள் சேர்த்து கூடுதலையாக வீடு வீடாக வெள்ளிக்கிழமை நாள் ஜும்மா வசூல் ஒரு வீட்டில் போய் சல்லிகள் சேர்த்து கொண்டு இருக்கோம். இது வரங்காட்டிங்க என்ன எப்படி சும்மா இருக்கியா? நல்ல சுகம் பார்த்து நம்ம தான் அப்படி பொடியான். என்ன பேர்? உமைர். என்ன பாப்பா என்ன சொல்கிறாரு? இப்படி ரத்தம் செய்யணும்னு சொல்கிறாருண்ணே. இப்போ இந்தியாவுக்கெல்லாம் போகணுமா? இந்தியா போகணும்ண்ணே. என்ன இப்போ செய்யணும்? ஆப்ரேஷன் பண்ணணுமா? நிறைய காசு தேவையாம்ண்ணே. இப்போ இங்கே வந்து கேட்டிருக்கிறியால் கிடைக்குமா? கிடைக்கணும்ண்ணே. கிடைக்கணும், கட்டாயம் கிடைக்கும். இப்போ என்னென்னு சொன்னாம தான் நிலைமையை பார்க்க போனால் கொஞ்சம் கஷ்டம். என்னோட தொடர்பு கொண்டப்போ நான் உங்களோட தொடர்பு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல கால் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணினேன். அந்த வெள்ள அனர்த்தத்துலேயும் உங்களை கான்ட்ராக்ட் பண்ணினேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு கால் பண்ணி அப்புறம் நீங்கள் வந்தால் கோலன் பண்ண சொல்லி இன்றைக்கி அன்றாபுரம் வரைய கஷ்டம் உண்டு. அக்கறை பார்த்து காத்தாங்குடி வந்தால் கோலன் வச்சுங்க அவங்க வந்தால் செஞ்சு தரேன் வீடியோ. உங்களுக்கும் அந்த ஒரு வீடியோ போட்டு தரத்துக்கு ஒரு சோமில்லா பிள்ளைக்கு போட்டு தரத்துக்கு அதுக்குரிய அல்லாவரோ உங்களுக்கு ஒரு மனசை வச்சிருக்கோம். உலகத்துக்கும் அந்த மனசுக்கு நாங்கள் அல்லாட்ட நாங்கள் துவா செய்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் இன்னும் நீங்கள் உதவிகளை செஞ்சு பெற்றுக்கணுங்க. அந்த கூலி உங்களுக்கு மறுமை நாள்லையும் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த புள்ளிகள் படித கஷ்டமும் ஏண்ட புள்ளா மட்டும் இல்லை, பூரா தலசீமியா புள்ளிகள்
படைய கஷ்டம் எல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும். வவுத்தில் இன்ஜெக்ஷன் அடிக்க அந்த பாருங்க கட்டு அடித்து தழும்பு அடிச்சு போய் 5 மாதத்துலேருந்து நாங்கள் இது ரத்தம் ஏற்றிட்டு வரோம். எக்கடை குடிக்கிறதுக்கு மருந்து குடிக்கும், வவுத்தில் இன்ஜெக்ஷன் அடிக்கும். இங்கே வவுத்தில் இங்கே இதில் இன்ஜெக்ஷன் அடிக்குது எக்கடை குடிக்கிறதுக்கு. இப்படி சில பிள்ளைகள் கூட வருத்தங்கள் வருது. இருந்தாலும் 12 வயசுக்குள்ளே வந்து சார்த்தகம் செல்ல நாங்கள் ஆப்ரேஷனுக்கும் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அந்த அல்லாஹ் துணை. இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். இந்த எனக்கு ஒரு 80 லட்சம் தான். இந்த 80 லட்சம் சேர்ந்தா எனக்கு டிக்கெட் விசா போட்டால் நான் போகிறதுக்குரிய ஏற்பாட்டை தான் நான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இவ்வளவுக்கு கிடைக்கும் எப்படி எல்லாம் ஒரு அளவுக்கு கிடைக்க வைப்பாரு. முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுக்காம தான் கிடைக்காது. நம்ம வீட்டுல இருந்தோம்னா யாருமே பார்க்காது. நம்ம அவங்களோட வீடியோ பாக்குறாங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்படியான ஒரு ஆள் வருமானம் தானே. 2 பொடியும் எனக்கு இவர் மூத்த பொடியன், 2ஆவது பொடி எனக்கு 4 வயசு நேசரி போகிறாரு. இவர் வந்து 12 வயசு. இப்போ 7ஆம் ஆண்டு படிக்கிறார். ஸ்கூலுக்கு போக்குல எல்லாம் என்ன வருத்தங்கள் கூடுதல் அப்படி ஒரு வருத்தங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காரு, நல்லா ஆக்டிவாக இருக்காரு. ஆனால் அந்த மாத கடைசி வரைச்சில்ல இந்த சொண்டெல்லாம் அந்த வெளுத்தரும் வெள்ளையாயிரும். அந்த வெள்ளையாயிரும். இந்த சோப்பு இருக்கான சோப்பு இல்லாமல் வெள்ளையாயிரும், மஞ்சள் வாசி. அடுத்து வந்து பொடிய தூக்கம் வரும், உடம்புல சத்து இல்லை, நித்திரை தான் போகும், ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த வார்ட் டேட்டுக்கு நாங்கள் போகணும். போய் அப்புறம் ரத்தம் ஏற்றியதுக்கு 2 நாள் பெஸ்டாண்டு 2 பாயிண்ட் ரத்தம் தருவாங்க. மற்ற நாட்டுக்கு இன்னொரு பாயிண்ட் தருவாங்க. அப்புறம் டிக்கெட் வெட்டி அனுப்புவாங்க. இது என்ன அந்த ரத்தம் மாத்துறது இலவசமாக செய்கிறாங்களா? இது வந்து அரசாங்கத்தெல்லாம் செய்கிறாங்க. அரசாங்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவரை ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டோடு நடத்தி கொண்டு இருக்கோம். இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு எல்லாம் ஃபைல் பண்ணி இது எங்களை அப்புறம் ஜமயத்துல் உலமா கடிதம் இந்த இருக்குது. இந்தியா கோட்டேஷன் ரிப்போர்ட். இது வந்து டாக்டர் $65,300 வருது ஆப்ரேஷனுக்கு. $300. அன்றைக்கு வந்து இதே டாக்டர் வந்திருக்கு. என்ன ஹாஸ்பிட்டல் இது? நாராயண ஹாஸ்பிட்டல் மச்சான், பெங்களூர்ல. பெங்களூர்ல வந்து ஆப்ரேஷனுக்கு கேட்டுக்கிறாங்க மச்சான். $65,300 கட்ட சொல்லிக்காங்க. அப்போ நம்ம நாட்டுக்காக சொல்ல முடியும். 1,98,00,000. நாங்கள் அங்கே 6 மாதம் இருக்கிறதுக்கு 25 லட்சம். அப்போ எல்லாம் 2,25,00,000 சேருது. 2,25,00,000 எங்களுக்கு எல்லா ஆதாரமும் இது வந்து ஆதாரம் முழுதும் இருக்கு. என்ன பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அட்மிட் பண்ண ஆதாரம் எல்லாம் இருக்கு. நிறைய இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு டிஎஸ் லெட்டர். இது வந்து அன்றாவர ஹாஸ்பிட்டல் நாங்கள் ரத்தமேற்ற ரிப்போர்ட்டு. இது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டு மேடம் தந்தது அன்றாவர ஹாஸ்பிட்டலில். இது வந்து ஒரு பள்ளி பார்த்து படிக்கு கடிதம் தெல்லியாங்கோட குருநாகல் பள்ளி பார்த்த கடிதம் கிடைக்கும். இது வந்து அந்த கடிதம் டேட் முடிஞ்சுன்னு சொல்லி எனக்கு டிஎஸ் கடிதம் இந்த வருஷம் புதுப்பிச்சு தந்த கடிதம் இது. இதெல்லாம் வந்து அரபால கடிதம். இது வந்து ஒரு பள்ளி பார்த்தது படிக்கு 3 நாள் 1 நாள் தருவாங்க கடிதம் முன்னாடி அவங்களோட ஒரு பள்ளி கடிதம். நிறைய இது எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பள்ளி கடிதம். பள்ளி கடிதம் மற்ற எல்லா பள்ளி கடிதம் எடுத்துக்க. இங்க கடிதம் தான் தெரியல. இங்க எடுக்கலையா? இங்க தாரன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வசூல் வந்து பார்க்கண்டா தான் தாரன்னு சொல்லியிருக்காங்க 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் ஐடிங் கார்டு எடுத்து 3 நாளைக்குள்ள கடிதத்தை பார்த்து அவங்க தந்த கடிதத்தை 3 நாளைக்குள்ள அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஐடிங் கார்டு எடுத்துகிட்டு போகணும். தாத்தாங்குடி. என்ன சாப்பிட்ட பரோட்டா மதியம் போய் தானே சாப்பிட்றோம். மதியம் போய் தான் சாப்பிடுவோம். இல்லாட்டி நேரம் அப்படி சொன்னீங்கன்னாக்கா வந்து இங்கே சாப்பிட்டு போவோம். சரி சோறு. இப்போ 5 எத்தனை வயதுலேருந்து வந்தது? 5 மாதம். 5 மாதத்துலேருந்து அதுலேருந்து பிளட் பிரச்சனை ஏற்றிட்டு தான் இருக்குது. இது வரங்காட்டியும் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஆப்ரேஷனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஜீவித காலட்டமே லேதேண்டோனாயிட்டு. அதுக்கப்புறம் 8 வயசுல தான் தலசீமியா ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சாங்க. அதுவும்
இலங்கையில் பண்ணினாங்க 4 பிள்ளைக்கு சார்த்தகில்லைன்னு சொல்லி. அப்புறம் இந்தியாவில் பண்ணினாங்க. அந்த இலங்கையில் பண்ணின பிள்ளைகள் ஒரு புள்ள மோசம் போய்த்து 3 புள்ள வந்து திருப்பியும் பிளட் ஏற்றுவாங்க. ஆண்ட்ராவூர் ஹாஸ்பிட்டல்லாம் ஏற்றுவாங்க. ஆனால் இந்தியாவில் ஆஃப் மேட்ச்சு நாங்கள் வந்து ஆஃப் மேட்ச் தான் இது போகிறோம். ஆஃப் மேட்ச்சுக்கு தான் இந்த விலை. ஃபுல் மேட்ச்சுக்கு வந்து 1.5 கோடி ரூபா அப்படி போகும். அது ஏன் இந்த பிரச்சனைக்கு இந்தியாவுக்கு போகணும், இந்த நம்ம நாட்டில் இல்லையா? இல்லை, நம்ம நாட்டில் வந்து அந்த விசபீஜ போனோன்னு ஒரு மிஷின் இருக்குது, அந்த போட்டு எடுக்க அந்த இது இல்லை. இப்போ ஆஃப் மேட்ச் தானே, ஆஃப் மேட்ச்சுக்கு அந்த கிட்ஸுன்னு சொல்லி ஜெர்மன்லேருந்து ஒரு செல்லண்டு எடுப்பாங்க. இப்போ ஏண்ட போன் மேரோட இந்த பொடி ஏண்ட போன் மேரும் அந்த போராடுறதுக்கு அந்த கிட்ஸுன்னு சொல்லி மருந்து இங்கே இல்லை. அது ஜெர்மன்லேருந்து தான் எடுக்கணும். அதால் வந்து இந்தியாலாம் இருக்கு. அடுத்த இந்த சுனில் பாட் டாக்டர்கிட்ட எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. பயப்பட தேவை இல்லை. அவங்களோட நேரடியாக ரிப்போர்ட் எடுத்துருக்கீங்க? நான் அன்றைக்கும் இந்த வந்தார், டாக்டரை போய் சந்தித்தேன். நான் சந்தித்து இந்த மருந்து ட்ரீட்மெண்ட் மருந்து இருந்தால் தந்திருக்காரு. கொஞ்சம் எக்கடை கொஞ்சம் கூடினத்தால் அவர் எந்த வருஷத்துக்குள்ளே வாரத்துக்கு மாறி சின்னத்தால் இந்த எங்களுக்கு எல்லாம் இதுவும் தந்துட்டு போயிருக்காரு. அவரை விசிட்டிங் கார்டெல்லாம். இது என்ன? அவரை விசிட்டிங் கார்ட். உங்கள்கிட்ட போகணும், அவர்கிட்ட போகிறோம். இப்போ இவ்வளவு நம்ம காசிகள் கிடச்சின்னு சொன்னால் சரியான முறையில் சரிப்படுத்துவாங்க. இப்போ எங்களோட ஊர்லேயும் 2 பிள்ளைகள் இவங்கள்ட்ட போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சார்த்தக ஆஃப் மேட்ச் தான். அதுக்கு பிறகு நம்ம ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு பிளட் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அவங்க செல்லிய மாதிரி ஒரு ரூமில் ஏசி போட்டி பொடி எண்ணெய் வச்சிருக்கணும். பொடியும் அப்புறம் தாயிட வகுத்துலேருந்து பிறந்து வர மாதிரி அவங்க செல்லுக மாதிரி மருந்து சாப்பாடு அது இது பரிமாறணும். விஷபீஜியல் போகக்கூடாது முக்கியமாக. உங்களுக்கு இது தெரியாட்டி கூகுளில் தலசீமியா மேஜர்னு சொல்லி அடித்தா அத்தனை டீல்ஸ் உங்களுக்கு வரும். அடுத்து வந்து இவங்களோட இதில் செஞ்ச போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி அடித்தாலும் எல்லா டீட்டெயில்ஸும் வரும் உங்களுக்கு. மெயினாக செய்தது வந்து சுனில் பாட் டாக்டர் தான். ஒவ்வொரு ஆப்ரேஷனில் யாருமே சக்ஸஸ் இல்லாமல் போனதில்லை. பேர் போன டாக்டர், ஃபேமஸான டாக்டர் தான். நம்பி போகிறோம். அதால் இப்போ பாடகஸ்திகிரியும் என்னை பொடியண்ட வயசு பிள்ளை அவங்க பொம்பளை பிள்ளை அவங்கள போய்த்தாங்க. போய் இந்த மாதம் 4ஆம் தேதி போனேன். இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதம் கலாவை பிள்ளை அங்கே 6 மாதம் இருக்கணும். ஏன்னா அந்த போன் மேரோ அந்த பொருந்தணுமே, பொருந்தங்காட்டியும் கொஞ்சம் இருக்கணும். ஏசி ரூம்லாம் அவங்களும் பொடி என்ன இருப்பாங்க. அது வரைக்கும் உங்களோட ஃபேமிலி நீங்கள் அங்கே இருக்கோம். நாங்கள் 4 பேர் போகிறோம். 4 என் ஒய்ஃபும் நானும் என் பொடியனும் சின்ன பொடியனும். ஒய்ஃபும் வரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளுக்கு யாரும் உள்ளுக்கு போகல பார்க்கல வர ஏசிக்குள்ள. நான் வெளியில் ரூம் எடுத்து சாப்பாடு அது இதெல்லாம் வச்சு செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போகணும், வாகனம் பிடிச்சி போகணும் வரணும். அப்படி செலவு அதெல்லாம் அந்த 25 லட்சம் தேவை. சாப்பாடு மருந்து தண்ணி அது அவ்வளோக்கு தான். நீங்கள் என்ன செய்யுங்க? நான் வந்து என் வேலை வந்து கூலி வேலை, விவசாயம் அது அவ்வளோக்கும். எனக்கு எங்கள் எல்லாம் கூலி வேலை செஞ்சு எல்லாம் காய்ச்சி போய் கிடையாது. என் தொழிலே வந்து விவசாயம் தான், கூலி வேலை அது அவ்வளோக்கும். இப்போ பொடியினால் இல்லை விவசாயம் செஞ்சிருக்கேன், வேலைகளுக்கும் போகிறது தான். லீவு டைம் உள்ள போவேன். இந்த மற்றபடிக்கு என் பிள்ளையோட விஷயத்தையும் நான் பார்ப்பேன். மெயினாக என் பிள்ளையோட விஷயத்தை பார்க்கறதுக்கு தான் நான் இப்போ ஓடிக்கொண்டே இருக்கேன். எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே இந்த 80 லட்சம் சேர்ந்தா எனக்கு பெரிய ஒரு புண்ணியமாக போகும். இந்த வருஷத்துக்குள்ளே சேர்ந்தா கொஞ்சம் கிடச்சிடணும். என்ன நம்மளோட உறவுகள்கிட்ட சொல்லி பாரு, இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க, உங்களால் முடியும். நிறைய உறவுகள் இருக்காங்க, அவங்க பார்த்து உங்களோட பேச்சை பார்த்து கேட்டு செய்வாங்க, ஷேர் பண்ணுவாங்க வீடியோவை. பேசி எல்லாரும் எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு எல்லாம் ரஹ்மத் செஞ்சு தருவோம். அதே மாதிரி என்ன செய்கிற பிள்ளைகளுக்கு அந்த என்னண்டா இப்போ தெரியாது தானே, வேறு குழந்தை புத்தி இல்லை தானே, புத்தி இல்லை. இப்போ நமக்கு பிளட் சேஞ்ச் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு இப்போ நம்மளோட வயசு ஏண்டா விளங்கும் ஓண்டாப்பா நம்ம பெரிய வருத்தக்காரன்ட்டு. இப்போ இவருக்கு அதுக்கு விளங்காது மச்சான். நம்மளோட வீட்லையும் சின்ன சின்ன பிள்ளையாண்டா நம்மளும் இந்த வயசுலேருந்து வந்து நம்ம விளையாட்டு புத்தியாக தான் இருப்போம். அந்த நேரத்தில் இவருக்கு இந்த வருத்தம் எவ்வளோ காசு இப்போ சொல்கிறாங்க. இப்போ 2 கோடி 25 லட்சம் தேவைப்படுதுண்ணா. அப்போ கோடி எனக்கு 2 கோடி 25 லட்சம் வேண்டா இன்னும் காசு கிடைக்கும், சின்ன காசு நம்ம இருப்பார். அது அவருக்கு தெரியாது, தெரியாதானே.
இப்போ அதுக்கிடையில் இந்த காட்சியாக இப்போ மெயினாக தேவைப்படுது மச்சான். ஆனால் அந்த இவங்க வந்த நிலைமையை பார்க்க போனால் எனக்கு உண்மையிலே கவலை தான். 6 மாதத்துக்கு முதல்ல எனக்கு கோல் அடிச்சவிய. அப்போ எனக்கு அன்றாபுரம் போகிறது கொஞ்சம் கஷ்டத்தில் சொன்னேன். நான் இப்படி கஷ்டம் மச்சான், அப்படி நாங்கள் வருவோம்னு சொன்னவர். அப்போ வார நேரம் நான் கட்டாயம் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்றேன் மச்சான், என்னால் முடிஞ்சது நான் அதே மாதிரி செஞ்சானே மச்சான். இப்போ நீங்கள் அன்றாபுரத்தில் அக்கரைப்பட்டுக்கு வந்திருக்கேன் அம்பாறைக்கு. இப்போ நான் மட்டக்களப்புலேருந்து இங்கே வந்திருக்கேன். நம்ம ஒன்றும் செய்யலாம் மச்சான். இதுக்காக தான் பொடியனுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் பேசினேன். என்னண்டா வேறு கொஞ்சம் தொந்தரவு இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சு சொன்னீங்க. எல்லாம் உங்களுக்கு ரஹ்மத் செஞ்சிருவோம். என்னென்ன 1000 பலனாகி தருவோம் உங்களுக்கு. இன்னும் உங்களுக்கு இல்லை மச்சான், அது நம்ம கடமை. அது என்னன்னு சொன்னா கிடைக்கணும். அந்த மாதிரி நம்ம போடுற வீடியோ என்ன புள்ளைய வச்சு நான் போய்க்கு வந்து சம்பாதிக்கணும். நான் இதுக்கு வர இல்லை. என்ன ஒரு ரூபா சல்லினாலும் என்ன புள்ளோட அக்கௌண்ட்டுக்கு தான் அது போகுது. எனக்கு இந்த புள்ளோட சல்லி எடுக்க இல்லாது. என் பேர்ல தான் அவருக்கு வேறு அக்கௌண்ட் திறந்திருக்கேன். 2 அக்கௌண்ட் திறந்திருக்கேன். ஒன்று பிஓசி ஒன்றும் கொமர்ஷியல் ஒன்றும். அது 2 அக்கௌண்ட்லாம் போகிறோம். எனக்கு இந்த சல்லி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை. இதுலேருந்து நாங்கள் டொலருக்கு தான் மாற்றி நாங்கள் இந்தியா கொண்டு போகிறோம் சல்லி. அதாவது வந்து கார்டு தான் தருவாங்க எங்களுக்கு. அந்த கார்டில் மூலமாக தான் அங்கே இருந்து இப்போ இல்லை $1500 $1500 அப்படி வெட்டுப்படும். அப்படி அப்போ சல்லி கொண்டு போகிறது வந்து அப்படி இல்லை. இப்போ எப்படி தெரியல. நான் போனாக்கள்கிட்ட கேட்டேன், கார்டு மூலமாக தான் வெட்டுப்படும். இல்லாட்டி அந்த ₹1 ₹2 அங்கே சல்லி வெட்டு அங்கே சல்லி எடுக்க அங்கேயே சல்லி அப்படி ₹1 ₹2 வெட்டச்சு இல்லை. சும்மா அநியாயமாக 25,000 30,000 அங்கே எங்கே உள்ள சல்லி சும்மா அநியாயமாக வெட்டுவாங்க. அதை பார்க்க கார்டு மூலமாக போனால் நல்ல சொன்னாங்க. அப்போ பொடியன்ற பேரை நீங்கள் பின்னூர் தாள் மாதிரி வர்ற அக்கௌண்ட்லாம் விழுந்து வருது. வர அக்கௌண்ட்லாம் அப்போ அதில் வந்த காசும் எடுக்கலாது. இப்போ என்னென்ன பேங்க்? பீப்புள்ஸ் பேங்கும் கமர்ஷியல் பேங்க் இல்லை. பீப்புள்ஸ் இல்லை, கொமர்ஷியல் பேங்கும் பிஓசி பேங்க். பிஓசியும் கமர்ஷியல் பேங்க். அந்த 2 பேங்க் புத்தகம் அட்ரஸையும் தரையலாம் நான் தாரேன் வச்சுக்கலாம். இப்போ உங்களோட ஃபோன் நம்பர் எது தொடர்பு கொள்ளலாம்? நான் எல்லாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் போடுதேன். வாட்ஸ்அப் போடுங்க. உங்களோட ஃபோன் நம்பர் எது தொடர்பு கொள்ளலாம்? 076 096 49 27. இது வந்து நார்மல் ஃபோன் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 076 39 41 311. சரியா சொன்ன நம்பர்? சரியா தெரியுமா பாடமா? இந்த நம்பருக்கு மச்சான் கோல் எடுத்தா நீங்க பேசுங்க. அப்ப நானும் அந்த அக்கௌண்ட்டையும் போடுறேன். 2 அக்கௌண்ட்டையும் போடுறேன். இந்த நம்பர் மச்சான் நானும் அந்த மென்ஷன் பண்ணி எழுதி போடுறேன். சரியா? அதுல தொடர் கொள்ளுவாங்க. இங்க கட்டாயம் இது வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. இப்படியான நிலைமையில நம்ம வந்திருக்கிறோம். இப்ப எல்லா இடத்தையும் கேட்டு போறாங்க மச்சான். இப்படி கேட்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. மனசு பொடியனை இப்படி வச்சு ஒரு தகப்பன் இப்படி கேட்டு போகிற நேரம் எல்லாருக்கும் ஒரு இந்த மாதிரி வரக்கூடாது மச்சான். அந்த வருத்தம் வரக்கூடாது. என்ன நிலைமை மட்டும் யாருக்கும் வரக்கூடாது. எந்த பிள்ளைகளுக்குமே என்ன நிலைமை மட்டும் வரக்கூடாது. வந்தாலும் ஒரு பெரிய காட்சிக்காராக்களுக்கு வந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். ஆனால் இவரப்புற ஒரு விவசாயி ஒரு கூலி தொழில் செய்கிற ஆக்களுக்கு தான் மச்சான் அந்த மாதிரி தொல்லைகள் வருது. இந்த மாதிரி வருத்தங்கள் வருது. உலகத்துக்கு என்ன பிள்ளை எனக்கு கொடுக்கல, அதை விட்டு என்னை உயிரை கொடுத்தனால என்னை பிள்ளைய நான் காப்பாற்ற முயற்சிலாம் நான் இருக்கேன். என்னை புள்ளகா எனக்கு எல்லாமே யோசிக்கக்கூடாது. சரியா? பாப்பா அது கொள்வாரு. நம்மளோட உறவுகளும் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? பிரச்சனை இல்லையே? அப்போ நானும் பறைய கூட போ. எப்படி வார்த்தையில மாதிரி தான் சந்தோஷமாக சிரிக்கிறாரு. என்ன செய்கிற மனசில் கவலை இருக்கக்கூடாதான். வளர்ந்தவங்களுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை தான். சரியா? பிரச்சனை இல்லை. ஒரு 80 லட்சம் ரூபா காசியான தேவைப்படுது. இந்த 80 லட்சத்துக்கு நம்மளோட உறவுகள கையில் ஆயிடுக்கு. இந்த உறவுகள் எல்லாரும் ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னால் எல்லா பள்ளி வாசலுக்கும் ஒரு ஜும்மா பள்ளிகள் எல்லா பள்ளிகளுக்கும் அந்த மௌலவிமார் அதை பார்த்து அந்த வீடியோ பார்த்து எல்லாரும் ஷேர் பண்ணணும். நம்மளோட உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் ஒரு குரூப் இருக்கு மச்சான். அந்த குரூப்லேருந்து சின்ன காய்ச்சலை போட்டு வந்து 50-100 காய்ச்சல் போட்டால் மச்சான் அது சிறு துளி பெருமெல்லமாக வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு மச்சான் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும். நம்ம நிற்கிற வந்து பார்த்தா தெரியும் மச்சான். குரூப் காட்டு மச்சான் கேமராவை பார்த்தா தெரியும். பஸ் ஸ்டாண்டு அக்கரைப்பட்டு பஸ் ஸ்டாண்டு ஏரியாவெலாம் இருக்கிறோம் மச்சான். சரியா? அப்படியே இவங்களுக்கு டைம் வந்து மச்சான் 12:30க்கு பஸ் இருக்கு. காத்தாங்குடிக்கு போயிட்டு காத்தாங்குடி பள்ளிவாசல்லையும் போயிட்டு அங்கே ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்க போகிறாங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பார்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கு மச்சான். நம்ம இந்த பொடியனுக்காக நான் மினக்கட்டு வந்திருக்கிறேன்.
நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுத்துறேன்டா பெரிய உதவியாக இருக்கும் மச்சான். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. உங்கள்கிட்ட இல்லாட்டி இன்னொரு ஆக்கள்கிட்ட உள்ள ஆக்கள்கிட்ட போயினாலும் நலங்குடி சங்கத்தில் போய் சேர்ந்தாலும் ஒரு ஏண்ட ஆக்கள்கிட்ட ஒரு காசிக்கார ஆக்கள்கிட்ட போனாலும் இந்த வீடியோவில் சல்லிகள் எங்களுக்கு கிடைக்கிது. அது உங்கள் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு ஜன்னத்துடைய ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொல்லி நாங்கள் துவா செஞ்சு கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ். மட்டுமா ஜஸாக்கல்லாஹ். ஓகே.